விஜய் அவர்கள் மீண்டும் அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்களால் எந்தவித ஒரு சட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படாத பொழுது மீண்டும் மீண்டும் திமுக மீது இந்த கரூர் விவகாரத்தில் விமர்சனம் வைப்பதை எப்படி பார்க்கறது? இது வந்துங்க பர்சனலி ஸ்டாலின் வந்து அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. விஜய்க்கும் ஸ்டாலின் மேலே ஒரு பர்சனலாக சாஃப்ட் கார்னர் இருக்குது. நேற்று பேசும்போது கூட வந்து அந்த ஊழலை பற்றி பேசும்போது ஒருத்தர் வெளிநாட்டில் போய் ஒழிஞ்சினாரு, நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, இன்னொருத்தர் நான் சொல்கிறாரு. ஏன்னா ஸ்டாலின் இப்போ லண்டனில் இருக்கார், அதை சொல்லலை. அவர் ஸ்டாலினோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் சாவறதை விரும்ப மாட்டாங்க. பட் திமுக அதை எப்படி திசை திருப்பிச்சு? திமுகன்ற கட்சி அப்புறம் அசம்பிளியில் பேசும்போது ஸ்டாலின் வந்து அவர் தாமதமாக வந்தது தான் காரணம். ஸோ மறைமுகமாக விஜய் தான் காரணம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அவர் தன்னுடைய வெர்ஷனை அங்கே பதிவு பண்ணுறாரு, ஓகே. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அதுவும் வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நேற்றைய அவருடைய உரையில் பல கருத்துக்களை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். பொதுவாக சொல்லலாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மீது எந்த தவறும் இல்லை, என் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது, சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது, உண்மையை சிபிஐ கண்டுபிடிக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் எவரையும் இன்று குறை சொல்ல விரும்பவில்லை, என் கவனம் முழுவதும் இறந்து போன அந்த 42 உயிர்கள், அந்த குடும்பங்கள் பற்றி மட்டுமே இருக்குது. இதோடு நிறுத்தியிருந்தால் முதலமைச்சருக்கு அழகு. மாறாக அவருடைய பேச்சு வந்து எடுத்தெடுப்பிலே ஒரு கரூரை பேசுனது எனக்கு உண்மையிலேயே நேற்று அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளால் தான் நான் மிஸ்லீடு பண்ணப்பட்டேன்னு சொல்கிறத, இந்த இடத்துல முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் தான் காவல்துறைக்கு தலைவர், உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள், எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? நீங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டியதெல்லாம் 2 தடவை சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ சொல்லி இருப்பீர்கள். அப்போ இப்போ புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்வராக சென்றிருக்கிறார், கரூர் சென்றிருக்கிறார் விஜய் அவர்கள். தாவேகா தலைவராக இல்லை. கடந்த முறை நடந்த நிகழ்வு என்பது யார் மனதிலும் இருந்தும் நீங்காத ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கொடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். 41 பேர் மரணம். இப்போ அதற்கு பிறகு கரூர் சென்றிருக்கிறார். அங்கு என்ன பேச போறாரு? அந்த மக்களோடு ஆறுதல் சொல்ல போறாரா, அல்லது அரசியல் பேச போறாரா, இல்லை இரண்டையும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்க போதான் பல்வேறு கேள்விகள் இருந்ததுக்கு மத்தியில் கரூர் சென்று உரையாடி இருக்கிறார். என்டையர் ஸ்பீச்சை ஃபர்ஸ்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் 2 பாகமாக பிரிச்சுக்கணும். எல்லாரும் நேற்று மதியத்திலேருந்து வரும் கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசினதை மட்டும் பேசுகிறாங்க. அது வந்து அவரோட ஸ்பீச்சோட ஒரு பாகம். இன்னொரு பாகம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அவங்க கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் அடித்த கொள்ளை, அவர்கள் செஞ்ச ஊழல், அதன் மீதான தன்னுடைய அரசின் நடவடிக்கைகள் என்று 2 பாகமாக நம்ம அதை பிரித்து கொள்ள வேண்டும். எல்லோரும் முதல் இஷ்யூ மட்டும்தான் கையில் பேசுகிறாங்க. நம்மளும் அதை முதல்ல அதே பேசிடலாம். அங்கே அவருடைய ஸ்பீச் வந்து அவர் தன்னுடைய வெர்ஷனை அங்கே பதிவு பண்ணுறாரு, ஓகே. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அதுவும் வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நேற்றைய அவருடைய உரையில் பல கருத்துக்களை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். அவருடைய கருத்துக்கள் அத்தனையும், நேற்றைக்கு அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்கே போய் பேசியிருந்தார்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அல்லது அந்த சம்பவம் நடந்த பிறகு எங்கேயாவது பேசியிருந்தாருனாலும் பிரச்சனை இல்லை, கரூருக்கு போயோ போகாமலோ. பிரச்சாரத்தில், தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் கரூருக்கு போகவே இல்லை. அங்கே போகாமலே தான் அவர் தவிர்த்துட்டார். பல இடங்களுக்கு போல அங்கே அதுவும் ஒன்று. அவருடைய மந்திரி ஆதவ் அர்ஜுனா சொன்னது தான் அவரும் வேறு மொழிகளில் சொல்கிறார். ஆதவ் ஹார்டாக சொன்னார், இவர் சாஃப்டாக சொல்கிறார். கரூர் போலீஸு தாண்டிய முதலமைச்சர் திமுக அரசோடு சேர்ந்துக்கிட்டு மக்களை கொன்று குவிச்சாங்கன்னு ரொம்ப ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ஆதவ் வச்சார். அதை வேறு மொழிகளில் விஜய் சொல்கிறார். போலீஸ் நினச்சதா என்னை தடுத்துருக்கலாம், நான் பெரம்பலூருக்கு போகும்போது என்னை தடுத்தாங்க, அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகும்போது கூட்டம் நிறையா இருக்குதுன்னு, நாங்கள் திரும்பிட்டோம், போலீஸ் சொன்னால் எல்லோரும் ஒபே பண்ணணும், அதே மாதிரி அங்கே போகாதீங்கன்னு அந்த கூட்டத்தையும் அவங்க ரத்து பண்ணியிருக்கலாம், என்னை தடுத்துருக்கலாம், மாறா என்னை ஹைவேஸ்லேருந்து உள்ளே இழுத்துட்டு போனாங்க, நானும் தெரியாமல் நன்றி சொன்னேன், இவ்வளோ பெரிய சதி நடக்கும்னு எனக்கு தெரியாது, கடைசியில் என்னை பார்க்க வந்தவங்க செத்து போனாங்க, டிவியில் என்னை பார்த்தா அண்ணா மாமான்னு வந்து கொஞ்சம் கூடிய குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டது, நான் வந்து வீட்டில் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஓடி ஒளிஞ்ச என்னை பற்றி சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய கரூர் காவல்துறை அந்த சில அதிகாரிகள் வந்து அவங்க தான் என்னை மிஸ்லீட் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது, அது உண்மையாக பொய்யான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விசாரணை சிபிஐயில் இருக்கும் பொழுது, உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, திரும்பவும் சொல்கிறேன், தாவேகா தலைவராக விஜய் இதை பேசியிருந்தால் எனக்கு எந்த சிக்கலுமே இல்லை. அது அவருடைய கருத்து. வழக்கு விசாரணையில் இருந்தால் கூட தாராளமாக பேசலாம், அது கருத்து சுதந்திரம் சம்மந்தப்பட்டது, பேசவே கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. பட் முதலமைச்சரான பிறகு இப்போ கரூர் காவல்துறையை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசுகிறதும், நேற்றைக்கு முதலமைச்சர் பேசினதும்
இது உங்கள் அரசு, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். அப்போ நீங்களே அவங்கள கைவிட்ட மாதிரி ஆகிடாதா? அவங்க குற்றவாளிகள்னு இன்றைக்கி சிபிஐ சொல்லலை, எந்த நீதிமன்றமும் சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. கரூர் காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் விஜயை மிஸ்லீட் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, கரூர் காவல்துறை அதிகாரிகள் அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி 2 பேரும் வந்து அவர்கிட்ட ஹைவேஸ்லேருந்து வேன் உள்ளே திரும்பும்போது கிட்ட போய் கெஞ்சினாங்க, போவாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கே இருந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதான் 50 மீட்டர்ஸ் முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் டேவிட்சன் ஆசீர்வாதமே அதை சொன்னாரே சார். இல்லை டேவிட்சன் சொன்னது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஆதாரம். ஏன்னா டேவிட்சன் அப்படி சொன்னது தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஓகே, வழக்கு விசாரிச்சு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினதுக்கு டேவிட்சன் ஒரு முக்கியமான காரணம். அவர் ஏடிஜிபி டேவிட்சன் அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் சொன்னோம். எப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடகடன்னு வந்து 4 மணி நேரத்தில் விசாரணை கமிஷன், எஃப்ஐஆர் கூட போடல, அதுக்குள்ளே விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையில். அடுத்த நாள் எஸ்ஐடி போகிறதுக்குள்ளே அருணா ஜெகதீசனுக்கு போயிடுறாங்க. 2 நாளில் அமுதா, டேவிட்சன் இவங்கெல்லாம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டு. டேவிட்சன் வந்து அங்கே இப்படி நடக்குதுன்னு சொன்னோன்னே தான் டேவிட்சன் ஏடிஜிபி டிஎஸ்பி வந்து எப்படி அதுக்கு எதிராக போக முடியும்? இந்த கிரவுண்ட்ஸில் தான் சிபிஐக்கு மாற்றுது சுப்ரீம் கோர்ட். அந்த ப்ரெஸ் மீட்டை டேவிட்சனும் அமுதாவும் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா கூட சிபிஐக்கு போயிருக்காது. அதனால் டேவிட்சன் சொல்கிறத வந்து நம்ம ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த விசாரணை சொதப்பப்பட்டதற்கும் சிபிஐக்கு, தமிழக காவல்துறையிலேருந்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கும் அன்றைய முதன்மை செயலாளராக சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரியாக இருந்த அமுதாவும் காவல்துறை உயர் அதிகாரி ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சனும் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து டேவிட்சன் எல்லாம் சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அது என்ன வெளியில் வந்தது என்னன்றதெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது தான் தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் சொன்னது உண்மையா, முதலமைச்சர் விஜய் சொன்னது உண்மையா, அல்லது டேவிட்சன் சொன்னது உண்மையான்றது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. எப்படி தெரியும்? இதை வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணையை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு கண்காணிக்குது. ரொம்ப அரிதான நிகழ்வு. வழக்கமாக உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றங்களோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டால் அதோட விட்டுருவாங்க. அந்த சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் கூட மேற்பார்வையிடும். ஆனால் இங்கே வந்து ஸ்பெஷல் கேஸாக என்னென்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டுட்டு அந்த சிபிஐ விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி அஜித் ரஸ்தோகி என்பவர் தலைமையிலான அவர் உள்ளிட்ட 3 பேர், மற்ற 2 பேர் வந்து தமிழ்நாடு கேடர் ஐஜி ஆஃபீஸர்ஸ், ஐஜி லெவல் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் அவுட் சைடு தமிழ்நாடு. அவங்க அதை கண்காணிக்கிறாங்க அந்த விசாரணையை. நாளைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த குற்றப்பத்திரிகையை அவங்க பார்வையிடுவார்கள். தே வில் வெட், ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா ஈவன். தேவைப்பட்டால் குற்றப்பத்திரிகைகள் அவங்க மாற்றங்களை கூட செய்ய முடியும். அதுக்கு தான் எஸ்ஐடின்னு அர்த்தம். அப்போ டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நம்ம நம்பணும், என்ன நடந்ததுன்றதை நம்பணும். அப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பேச முடியாது. பொதுவாக சொல்லலாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை, என் மீது எந்த தவறும் இல்லை, என் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது, நான் அஞ்சி ஓடவில்லை, காவல்துறை சொன்னதால் தான் அங்கிருந்து ஓடினேன், என் மனம் இன்றும் பதைக்கிறது. இருந்த போதிலும் இதற்கு மேல் இந்த விசாரணை குறித்து, இந்த வழக்கு குறித்து பேச முடியாது. சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. உண்மையை சிபிஐ கண்டுபிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் எவரையும் இன்று குறை சொல்ல விரும்பவில்லை. என் கவனம் முழுவதும் இறந்து போன அந்த 42 உயிர்கள், அந்த குடும்பங்கள் பற்றி மட்டுமே இருக்குது. இதோடு நிறுத்தியிருக்கணும். இதோடு நிறுத்தியிருந்தால் முதலமைச்சருக்கு அழகு. மாறாக அவருடைய பேச்சு வந்து எடுத்தெடுப்பிலே ஒரு கரூரை பேசுனது எனக்கு உண்மையிலேயே நேற்றுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருடைய ஃபுல் ஸ்பீச் மொத்தமே 20 நிமிஷம் தான். ஒரு அட்வான்டேஜ் விஜய் கிட்ட நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நன்றி சொல்ல வேண்டியது, வளவளம்லாம் பேசுறது கிடையாது. 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பவும் சரி, இப்போவும் சரி, எப்பவும் சரின்னு தான் நான் நம்புகிறேன். 20லேருந்து 22 நிமிஷம் அதிகபட்சம். அது ரொம்ப வசதியாக இருக்குது ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு. வளவளன்னு ஊர் கதையெல்லாம் பேசாமல். கடந்த காலங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை பாதிக்கப்பட்டவங்க. 1.5-2 மணி நேரம் நம்ம பாதிக்கப்பட்டவங்க நம்ம எல்லாருமே. அந்த விதத்தில் விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். அதிகபட்சம் 20 நிமிஷம் எனி ஸ்பீச். எடுத்த எடுப்புலேயே அவர் வந்து பேச ஆரம்பித்த முதல் வினாடியிலேருந்தே கரூரை பற்றி அவர் பேச ஆரம்பித்தது ஓகே. அவரோட வலி வேதனை நமக்கு ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் முதலமைச்சர்ன்றது ராஜதர்மான்னு ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் உண்டு. ராஜதர்மம். ராஜா வந்து எல்லாரையும் சமமாக பாவிக்கும். எல்லாரையும், தன்னை ஆதரிக்கிறவன், எதிர்க்கிறவன், தன்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறவனும் கூட ராஜா அவனுக்கும் தர்மம் தான் செய்யணும். அவனை கூட விசாரிக்காமல் தூக்கில் போட முடியாது. அதே மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் ஓட்டு போட்டவன் போடாதவன், ஆணு பெண்ணு, திருநங்கை திருநம்பி, ஆடு மாடு புலி, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது, காடு மேடு,
இயற்கை எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும். என் கண்ணு முன்னால் எல்லாரும் சமம்தான். எனக்கு உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அதை தானே உறுதிமொழி ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒருவரிடமோ ஒன்றுக்கும் மேற்பட்டோடமோ சொல்ல மாட்டேன். இன்னொன்று, எந்த விதமான பாகுபாடும் காட்ட மாட்டேன். என் கண்ணு முன்னால் எல்லாரும் சமம். இதில் நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சரான பிறகு இந்த வழக்கை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இது உங்கள் வெர்ஷன், அதை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போது கூடுதல் எச்சரிக்கை இருந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளால் தான் நான் மிஸ்லீடு பண்ணப்பட்டேன்னு சொல்கிறத இந்த இடத்துல முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் தான் காவல்துறைக்கு தலைவர், உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள், எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? நீங்கள் இன்னொன்று சொல்ல வேண்டியதெல்லாம் 2 தடவை சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ சொல்லி இருப்பீர்கள். கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. அப்போ இப்போ புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறாங்க. தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இல்லை. உரிமை இருக்குது. ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போது வார்த்தைகளில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. துரதிருஷ்டவசமாக நேற்றைக்கு அவர் அதை அந்த ஒரு பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார் என்று தான் நான் அஞ்சுகிறேன். இப்போ அவர் மீண்டும் இந்த கரூர் விவகாரத்தை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம் சார். கரூர் விவகாரத்தை பேசும்பொழுது அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என் மீது பழி போட்டார்கள், அதை அரசியலாக்குனாங்க, என்ன தடுத்தாங்க, மீண்டும் இதே சொல்கிறாரு. ஆனால் அன்றைய தினத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எந்த ஒரு கட்சி தலைவரும் அவங்களுடைய தொண்டர்கள் விரும்புகிறத சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இவர் மீது எந்த ஒரு வழக்கும் பாயலை. அப்போ எந்த ஒரு 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 எதுலையுமே ஒரு காயப்படுத்தப்படலைங்கும் பொழுது விஜய் அவர்கள் மீண்டும் தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்களால் எந்தவித ஒரு சட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படாத பொழுது மீண்டும் திமுக மீது இந்த கரூர் விவகாரத்தில் விமர்சனம் வைப்பதை எப்படி பார்க்கறது? இது பர்சனலி ஸ்டாலின் அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுது. விஜய்க்கும் ஸ்டாலின் மேலே ஒரு பர்சனலாக சாஃப்ட் கார்னர் இருக்குது. நேற்று பேசும்போது கூட அந்த ஊழலை பற்றி பேசும்போது ஒருத்தர் வெளிநாட்டில் போய் ஒழிஞ்சினாரு, நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, இன்னொருத்தர் தான் சொல்கிறாரு. ஏன்னா ஸ்டாலின் இப்போ லண்டனில் இருக்கார், அதை சொல்லலை. அவர் ஸ்டாலினோட அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த சம்பவம் நடந்தப்போ ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் தொண்டர்கள் சாவறதை விரும்ப மாட்டாங்க. பட் திமுக அதை எப்படி திசை திருப்பிச்சு? திமுகன்ற கட்சி அப்புறம் அசம்பிளியில் பேசும்போது ஸ்டாலின் அவர் தாமதமாக வந்தது தான் காரணம். ஸோ மறைமுகமாக விஜய் தான் காரணம் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதற்கு தான் அவர் பதில் சொல்கிறார். தாமதமாக வந்தது காரணமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னு உண்மையாகவே இப்போ புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கும் கண்டிப்பாக இதில் பொறுப்பு இருக்குது. ஒரு கூட்டத்தை எந்த நேரத்திலையும் ரத்து செய்கிற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது, மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்குது, வருவாய்த்துறைக்கு இருக்குது. அந்த இடத்த அடுத்த நாள் அஸ்ராகாருக்கு பார்வையிடும்போது தான் இவ்வளோ சின்ன இடத்துல எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது நமக்கு தோணுச்சு. அந்த கூட்டம் இருக்கும்போது அந்த இடம் பெருசாக தோணுச்சு. அதுவும் அந்த க்ரௌட் அப்படி போவோம், அலை மாதிரி போவோம். அதெல்லாம் எப்படின்னு இன்ன வரைக்கும் புரியல. அப்போ அந்த அளவுக்கான அந்த கூட்டம் அங்கே வருன்றது ஏற்கனவே நீங்கள் அதற்கு 2 வாரம் முன்னால் தொடர்ந்து 4-5 வாரங்களாக ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் பேசும்பொழுது இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்காதது ஒரு ஆச்சரியமானது தான் நம்ம பேசியிருக்கோம். இது நடந்தது ஆச்சரியம் இல்லை, அதுதான் ஆச்சரியம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதில் கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது. இந்த கூட்டத்தை ஏன் அனுமதிச்சிங்க? அவர் லேட்டாக வந்தாருன்றது ஒரு காரணம்னா நீங்கள் கூட்டத்தையும் அனுமதிச்சிங்க. இன்னொன்று, கூட்டத்துக்கான அனுமதியை கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறத விட கூட்டத்துக்கான அந்த இடத்துல அனுமதியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆகவே நமக்கு என்ன நடந்தது நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்பையும் நான் சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுன்னா நமக்கு தெரியாது, திருவாளர் பொதுச்சனத்துக்கு தெரியாது. நம்ம 2 பார்வையிலே பார்க்கும்பொழுது நம்ம ஒரு முடிவுக்கு அதனால் நம்ம இதில் தீர்ப்பு எழுதுறதுன்றது கடினம். நம்ம சிபிஐ குற்றப்பத்திரிக்கை எந்த நேரமும் தாக்கலாங்களாம். ஏற்கனவே அது 6 மாதத்துக்குள்ளே தாக்கலாங்கன்னு இன்னும் பண்ணலை. அது வரும்போது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கலாம். பட் அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஸ்பீச்சில் பெரும்பாலும் உடன்பாடு இல்லை. அவர் முதலமைச்சர் என்ற அந்த நாற்காலி இருக்குல்ல, முதலமைச்சர் நாற்காலி என்பது அதுக்குரிய மரியாதை. அதில் இருக்கக்கூடிய தனிநபர் விஜயோ ஸ்டாலினோ எடப்பாடியோ நாளை XYZ அந்த நாற்காலிக்குரிய மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி விஜயை ஆபாசமாக பேசுகிறவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுன்னா அப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ தனிப்பட்ட விஜயை இழிவுபடுத்தலை, அந்த பதவியை இழிவுபடுத்தலை, முதலமைச்சர் பதவியை. ஆமாம், அதுக்கான மரியாதையை நீ கொடுக்க மறுக்கிறன்னும் போது உன்னை தூக்கி உள்ளே தான் போடுவாங்க. கருத்து சுதந்திரன்ற பேரில் நீ வாயில் வந்தெல்லாம் பேச முடியாது. அப்படி தான் ஸ்டாலினுக்கு பண்ணாங்க. அப்போ அந்த மரியாதை அந்த இருக்கைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பவருக்கும் அந்த பொறுப்பு இருப்பது என்பது இயல்பானது. அதுவும் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ. அவர் குற்றம் சுமத்தப்பட்டார் எதிர்க்கட்சிகளால், அவர் தான் நிரபராதி என்று கூறுகிறார். எது உண்மை என்பது சிபிஐ விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்பொழுது காவல்துறைக்கும் பொறுப்பு வகிக்கக்கூடிய உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன் கீழ் இன்றைக்கும் சர்வீஸில் இருக்கிற ஒரு அதிகாரியை
அவர் தான் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவர்கள் தான் வந்து என்னை வந்து தவறாக வழி நடத்தினார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்கள் தான் முதலமைச்சர். அப்போ அது கையில் தான் இருக்கு. ஆமாம், அவங்க உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அவர்களை நீங்கள் வந்து எப்படி கைவிட முடியும்? அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையான்றதை சிபிஐ முடிவு பண்ணட்டும். ஒரு அட்வான்டேஜும் உங்கள் போலீஸ் விசாரிக்கல. இன்றைக்கி உங்கள் போலீஸ் விசாரித்தா கூட வந்து உங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நீங்கள் போலீஸை மிஸ்யூஸ் பண்ண முடியும்னு ஒரு குற்றச்சாட்டு எழும். அது நியாயமான குற்றச்சாட்டாகத்தான் இருக்க முடியும். அதில் இருக்க லாஜிக்கே தர்க்கத்தை நம்ம ஒதுக்கிட முடியாது. நல்ல வேளையாக இன்றைக்கி அந்த துர்பாக்கிய நிலைமை, அந்த ஒரு தர்ம சங்கடம் விஜய்க்கு இல்லை. ஏன்னா வழக்கை விசாரிப்பது வேறு ஏஜென்சி. அது வெறும் சிபிஐ மட்டும் விசாரிக்கல, அது ஒரு எஸ்ஐடி மானிட்டர் பண்ணுது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜு மானிட்டர் பண்ணுறாரு. அப்போ அதில் டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்குது. நம்ம நம்பணும், எதையாவது ஒன்று நம்பி தொலைஞ்சு தான் ஆகணும். அப்போ இவ்வளோ தூரம் இப்போ நான் இவ்வளோ தூரம் விரிவாக பேசுகிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த நாற்காலிக்குரிய கண்ணியம், மரியாதை, அரசியலமைப்பு சாசனம் வழங்கிய அந்த மரியாதையை பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை என்பது முதலமைச்சருக்கு இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நேற்றைக்கு முதலமைச்சருடைய ஸ்பீச் அந்த விதத்தில் உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். தாவேகா தலைவராக அன்றைய நடந்த நிகழ்விற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தா என்ன பிரச்சாரம் செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அனுமதி கொடுத்து நிகழ்வு நடந்தால் போதிய பாதுகாப்பு தரலன்னு சொல்லலாம். தாவேகா தலைவராக ஒரு முதலமைச்சராக பேசும்பொழுது அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு பார்வையில் நிற்க முடியலங்கிறது புரியுது சார். இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் மேலும் ஒரு உயிரிழந்த குடும்பங்களில் 32 குடும்பங்கள் நினைக்கிறேன் அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலைகள் மீது தான் தற்பொழுது மீண்டும் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. பார்க்க கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு அரசு வேலையா அப்படிங்கிற கேள்விகளை வைக்கிறாங்க. அப்போ இந்த அரசு வேலைகளுக்காக, ஏன்னா டிஎன்பிசியில் ஒரு குறிப்பிட்ட சில காலியிடங்கள் தான் வருது, அந்த காலியிடங்களுக்காக இத்தனை ஆண்டுகளாக படிக்கிற மாணவர்கள் உங்களுக்கு கண் முன்னாடி தெரியலையா அப்படிங்கிற இதையும் ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. இதை எந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்? இது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம். அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கிறார்கள். ஒரு பக்கம் அரசு நிதி உதவி, தாவேக்காவோட நிதி. தாவேக்கா எவ்வளோ வேணால் உதவி செய்யலாம், அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. ஏற்கனவே ஸ்டாலின் அரசு இருக்கும் பொழுது ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்ட அரசு வேலை என்பது விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும் நிச்சயமாக. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த விதமான ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது நடத்தை விதிமுறைகள், அதாவது கைட்லைன்ஸ் கிடையாது. யாருக்கு அரசு வேலை கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, முதலமைச்சரோட தனி உரிமைங்க அது. நான் திரும்பவும் சொல்லுவேங்க, உடனே முதலமைச்சரோட ஜோசப் விஜய் நோ, அந்த சேர் முதலமைச்சரோட தனி உரிமை. அவர் யாருக்கு வேணால் எதை வேணால் செய்யலாம் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எந்த உதவியையும் அவ்வளோ சுலபமாக நிறுத்த முடியாது. அதனால தான் உயர்நீதிமன்றமே என்ன சொல்லுது, அது ஒரு டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டாக தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு சரியான முடிவு. அந்த வழக்கு விசாரணை முடிவு வர வரைக்கும் அவங்க தற்காலிக பணியாளர்களாக இருக்கட்டும். ஆகவே அதில் அந்த தீர்ப்பை நம்ம மதிக்கணும், ஏற்றுக்கணும். அன்லெஸ் கவர்மெண்ட் அப்பீலுக்கு போனாலே தவிர அது ஒரு ரீசனபிளான ஜட்ஜ்மெண்ட்டு தான், ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை நிறுத்தலை. அதே நேரத்தில் ஃபுல்லாக ரெகுலரைஸ் பண்ணல அவங்க ஜாபை. எல்லாம் ஊழியர்கள் தான். ஸோ அதனால் அவங்க ரொம்ப அதில் கொடுமை, ஏழை குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க. அந்த மனசில் வச்சு தான் நம்ம எந்த சட்டத்திட்டத்தை பற்றியும் பேசணும். எந்த ஒரு மனித உயிரிழப்பை பற்றி பேசும்போதும் அரசு உதவிகள் எந்த ரூபத்தில் வந்தாலும், எந்த நோக்கத்தில் கட்சிகளால், ஆளுங்கட்சியால் கொடுக்கப்பட்டாலும், பாதிக்கப்பட்டவர்களுடைய சமூக பின்புலத்தை நம்ம பார்க்கணும். அவர்கள் ஏழைகள்னும் போது எல்லா நேரத்துலையும் சட்டத்தை மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றங்கள் சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லணும்னு மட்டும் அவசியம் கிடையாது, தர்மத்தின்படியும் தீர்ப்பு சொல்லலாம். சட்டத்திலே இல்லாத ஒன்று கூட ஜட்ஜஸ் சொல்லலாம், இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டு, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நடத்தை விதிமுறைகளை வகுக்கணும். ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் தடுக்க முடியாது, ரொம்ப அரிதான நிகழ்வு, அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் இப்போதைக்கு கொடுங்க, அது பர்மனெண்ட் ஆகுமா இல்லையான்றது தீர்ப்பின் முடிவுக்கு பார்த்துக்கலான்றாங்க. ஓகே ஃபைன், அது யாரும் இப்போ ஒன்றும் பெருசாக குறை சொல்லலை. அதனால் அதை நம்ம அதோடு விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க குடும்பங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு ஒரு 30 லட்சம் ரூபாய் போயிருக்குது. அரசு கொடுத்த 10 லட்சம் ஸ்டாலின் அரசு, கட்சியிலேருந்து கொடுத்த 20, தாவேக்காலேருந்து கொடுத்த 20 லட்சம், 30 லட்சம் இன்றைக்கி ஒரு அரசு பணி. பட் போன உயிரை அது திரும்ப கொண்டு வர போகிறது கிடையாது. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ரெண்டாவது, இவர்கள் எல்லாம் சமூகத்தோட ரொம்ப கடைநிலை அடித்தட்டு மக்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஜீவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஆகவே அவர்களுக்கான அந்த உதவிகளை பெரிய அளவில் நாம் கொச்சைப்படுத்தாமல் இருப்பது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.